கண்டுபிடித்து அவர் சொல்ற காலத்திற்கும் நாம் சொல்ற காலத்திற்கும் உள்ள நம்முடைய அனுபவம் திறன்களை நாம் கண்கூடாக கண்ட செய்திகள் இவைகளை எல்லாம் வைத்து புதுமை கொடுக்க வேண்டுமா என்ற இரண்டிலும் எனது அருமை சகோதரர் பெரும் அறிவுக்கு மரியாதைக்குரிய அன்பு தந்தை கனகம் ராமசாமி அவர்கள் பலவையே போதுமானது என்ற அணியினுடைய தலைவராக வருகிறார். அவரை புதுமை புதுக்கப்பட வேண்டும் என்ற அருமை சகோதரர் எங்கள் நவமணி சமூகத்தில் அவர்கள் வருகிறார்கள். அடுத்து பதவியே போதுமானது என்று பாண்டிய துணையவர்கள் அணியிலும் திருமதி அகிலாண்டேஸ்வரர் அணியிலும் செல்வி ஞானவரம் அந்த அணியிலும் பேசுகிறார்கள். புதுமை கொடுக்க வேண்டும் என்ற அணியில் முருகு வாதம் வந்து திருமதி பிரேமாவதி திரு ஓம் சக்திபாலா உரையாற்றுகிறார்கள். இந்த பட்டிமன்றத்திற்கு முன்னால் நடந்த அருமையான ஒரு வழக்காடு மன்றத்தில் எனக்கு மதிப்பிற்குரிய ஐயா நாடியூர் நாராயணன் அவர்கள் தலைமை தாங்கி அருமையான ஒரு சொற்பொழிவை கேட்கும் பாக்கியம் பெற்றேன். அவருடைய சொற்பொழிவை கேட்கின்ற முதல் பாக்கியம் என்ற வேலையில் இருந்தால் எனக்கு தொடர்புரை கிடைக்கிறது. அவர்களுக்கு வந்து அன்பு சகோதரி இலக்கை ஜோதிடத்தில் இலக்கியத்தில் எங்கெல்லாம் ஜோதிடம் இருக்கிறது, ஜோதிடம் இலக்கிய நாட்டில் இருந்திருக்கிறது என்பதை நிறுவனம் செய்வதற்காக உலகத்தில் ஆராய்ச்சி கழகத்தில் எவ்வளவு அருள்பாடுபட்டு ஜோதிட புத்தகங்கள் ஒன்று உலகத்தில் ஆராய்ச்சி கழகத்தில் வருவதற்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு சகோதரி டாக்டர் மகாலட்சுமி அவர்களையும் வழங்கி வரவேற்று இந்த இரண்டு அருமையான கல்வியாளர் மூலம் பாரம்பரியத்தில் சிறந்த ஜோதிட விசாரணை வழங்கியவர்கள் இலக்கியத்தில் ஆய்வு செய்த மகாலட்சுமி அவர்கள் தொடர்ந்து வந்த இந்த வழக்கான மனதிற்கு ஒரு மகிழ்ச்சி கொடுத்ததோடு எந்தெந்த ஆட்சிகளில் நன்மையும் செய்கிறார், எப்போது தீமையும் செய்கிறார், இரண்டையும் கலந்து எப்போது செய்கிறார் என்று எனது அன்பு தம்பி முருகன் ஆராய்ச்சி நிலையத்துடைய தலைவர் டாக்டர் முருகராஜன் அவருடைய தீர்ப்பு மனதிற்கு பெரியதொரு மகிழ்ச்சியை ஒரு கழகம் நன்மை செய்கிற காலம், தீமை செய்கிற காலம், இரண்டை கலந்து கொடுக்கிற காலம் என்பதை கலந்து சொல்வதற்கு பல ஜாதகங்களோடு கலந்து அனுபவப்பட்டவர்களாய்த்தான் வருகிறது. என்கின்ற முதல் சுற்றுடைய கணவன் ராமசாமி அவர்களை பேச வருமாறு இருக்கிறது. எங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் முருகராஜன் அவர்களே, நீங்கள் எல்லாம் இன்று பட்டி தொட்டி எல்லாம் உலகளாவிய சோதிடம் பேசப்படுகின்றது, பார்க்கப்படுகின்றது, எழுதப்படுகிறது என்றால் அது இந்த பெருமை டாக்டர் ஓ உலகநாதன் அவர்களையும் திரு டாக்டர் முருகராஜன் அவருடைய சார்பு என்றால் அதை யாரும் மறுக்க இயலாது. அந்த அளவுக்கு ஜோதிட உலகிற்கு காவலர்களாகவும் ஜோதிடம் புகழடைய அவர்கள் தன்னலமற்ற ஒரு தொண்டு இன்று நம்மிடையே உலகளாக பரவி ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. புதுமையை புரிந்த வேண்டும். லக்னம் சொன்னாங்க நிறம், ஆயுள், முகபாவம், தோற்றம், அவருடைய குணநலங்கள் எல்லாமே அங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாம் இடம் சொன்னா தனம், குடும்பம், வாழ்க்கை, ஆரம்ப கல்வி, நவரத்தினுடைய சேர்க்கை, பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, இதையெல்லாம் இரண்டாம் இடத்திலே காலத்துவமாக இருக்கிறார்கள். வீரியம், தைரியம், ஆளுநர், அன்பு, சேனை, கோபம், சகோதர தானத்துக்கு மூணாம் இடத்தை காலத்துக்கு வைத்தார்கள். நாலாம் இடத்தை வண்டி, வாகனம், வீடு, நிலப்புலங்கள் என்று வைத்தார்கள். ஐந்தாம் இடம் புத்தகத்தானம் என்று வைத்தார்கள். ஆறாம் இடம் லோகத்தானம், கடன், வம்பு, வழக்கு என்று காலத்துக்கு அமைத்தார்கள். ஏழாம் இடம் திருமண தானத்துக்கு, எட்டாம் இடம் ஆயுள் தானத்துக்கு, ஒன்பதாம் இடம் வாக்கிய தானத்துக்கு, பத்தாம் இடம் ஜீவன ராஜ்ய தானம் என்றும், 11ஆம் இடம் லாபத்தானம் என்றும், 12 விரயத்தானம் என்றும் ஒரு காலத்துக்கு ரிஷிகள் 17 ரிஷிகள் வகுப்பு வைத்துவிட்டார்கள். இதனுடைய அடிப்படையில் தான் இது எப்படி புகுத்தப்பட்டது என்றால் உலக இயக்கத்தினுடைய அடிப்படையிலேயே இந்த கால அமைத்திருக்கிறார்கள். அப்படி அமைத்திருக்கின்ற பொழுது
அந்த வைராக்கிய கொடுக்கக்கூடிய காரகர்கள் ராகு பகவான். ராகுதான் வைராக்கிய காரகத்துவம் இருக்கு. வைராக்கியம் இல்லாம சன்னியாசி மேற்கொண்டு முன்னேற முடியாது. சன்னியாசியா இருக்கலாம், காலை கட்டிருக்கலாம், அவ்வளவுதான். அவர் அந்த உயர்நிலை அடையணும்னா அவனுக்கு வைராக்கியம், அதுக்கு காரகத்துவம் ராகு. இதுல என்ன நீங்க புதுமையை கொடுக்க போறீங்க? இப்ப பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்றோம். இந்த பஞ்சமகா புருஷ யோகத்துல உங்களுக்கு சனி கேந்திரத்துல லக்னத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றிருந்தா சசயோகம்னு சொல்றோம். இவர் ஒரு போர்படை தளபதியாவோ, ஒரு கிராமத்து தளபதியாவோ, ஒரு நாட்டுக்கு தளபதியாவோ, ஒரு அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ வரலாம் அப்படின்னு ஒரு அடிப்படை தத்துவம் அங்கே சூத்திரமாக வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூத்திரத்தில் நீங்கள் என்ன ஒரு புதுமையை உருவாக்க போகிறீர்கள்? இப்போ ராஜா ஆகணும், மந்திரி ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு சொன்னா ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, சூரியன், செவ்வாய் இவர்களெல்லாம் வலுத்து காணப்பட வேண்டும். ஏன் சனி கூட வலுத்து காணப்பட வேண்டும். 4 கிரகங்கள் சனி, குரு, சூரியன், செவ்வாய். இந்த 4 பேரும் வலுவா இருந்தால்தான் ராஜா ஆக முடியும், நாட்டுக்கு முதல்வராக முடியும், பிஎம் ஆக முடியும், உலகளாவிய பேரும் போலும் வர முடியும். இப்ப இந்த அடித்தளத்தில் இந்த கிரகங்கள் நன்றா இல்லாத பொழுது அல்லது நன்றாக அமைகின்ற பொழுது, ஒரு ராஜயோகத்தை தருகின்ற அமைப்பு உருவாகி இருக்கின்ற பொழுது, இதனை பல சூத்திரங்களாக ரிஷிகள் வகுத்து கொடுத்திருக்கின்ற பொழுது, இதில் நீங்கள் என்ன ஒரு புதுமையை உருவாக்கிட போகிறீர்கள்? என்ன புதுமையை புகுத்திவிட போகிறீர்கள்? புகுத்திவிட முடியுமா? புகுத்திவிட முடியாது. இந்த அடித்தள விதிகளையே இந்த நீங்கள் புதுமையில 2 நாளைக்கு முன்னாடி பத்திரிகை பார்த்தேன். ஒரு ஆணும் பெண்ணும் திருமண மேடையில ஒதுக்குழி எடுத்துக்கிறாங்க. நான் இதெல்லாம் பண்ணுறேன், இவரு என்ன பண்ணுறாரு, 2 பேரும் போட்டு முடிஞ்சு போச்சு கல்யாணம். இதை பேசிட்டாங்க, பேசி அச்சனை போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. 2 நாளைக்கு முன்னாடி செய்தித்தாள்ல வந்தது. அப்ப 7ஆவது கலந்துரைத்தானான்னு சொன்னா திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, விமானத்துல பல பத்திரிகைகளை பார்க்கலாம், விமானத்துல நாங்க 2 பேரும் விமானத்துல போகும்போது கல்யாணம் பண்ணோம், இது ஒரு நூதனமான திருமணம் அப்படின்னு என்ன சொன்னாங்க. திருமணம் என்பது திருமணம் தான், அது 7ஆவது வகுத்து வைக்கப்பட்டது. அதிலே நீ மாற்றி இப்படி ஒரு புதுமை நீ நிகழ்வுகளையான புதுமை செய்யலாம் போல அடித்தள விதிகளிலே நீங்கள் புதுமை செய்ய முடியாது என்று சொல்லி, ஆனால் பலவே போலும் புதுமை என்று கூறுவதற்கு அங்கு ஒன்று இல்லை என்று சொல்லி என் முதல் சுற்று வாதத்தை முடிக்கின்றேன். அருமையான நட்சத்திரம் 22 யோகம் 11 கரணம், இது மேலும் உன்னை புதுமையாக நடத்த முடியுங்களா என்று கேட்கிறார். ஒவ்வொன்றையும் சாதகங்களோடு போய்விட்டார். மதிப்புக்குரிய பிஎஸ்பி அவருடைய அருமை சொன்ன விஜயபாலா அவர்கள் இந்த பட்டிமன்றத்துடைய முன்னிலை முதல்வராக அமர்ந்திருக்கிறார். அருமை சகோதரர் விஜயபாலா அவர்களை உடமான வாழ்க்கை வழங்கி வரவேற்கிறேன். அடுத்து பொதுமை புகுத்தப்பட வேண்டும். அழைத்தமாலேயே அழைத்துக் கொண்டிருந்தால் சரியாக இருக்காது. கொஞ்சம் அது பொதுமை புகுத்தி குறிக்காது நல்லவாக வேண்டும் என்று சொல்ல அருமை நவமணி சொன்னதில் அவர்கள் வருகிறார். மாலை மதியமும் வீசு வெண்களும் விருந்துழ வினையும் மூசு மந்தரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்தை இணையடி நிலவுக்கும் நிழலான இந்த பட்டிமன்ற அரங்கில் இந்த நிலவில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே, ஜோதிட சார்ந்தோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்னை கவிதைக்கும் முதற்கணிந்த வணக்கம். ஒரு சைவ அடியார் பாடினார், சிவனை பார்த்து தலைவர் அவர்களே இதை குறித்துக் கொள்ள வேண்டும். கண்டிப்பா ஒரு சைவ அடியார் இப்படி பாடினார் சிவனை பார்த்து, முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்க்குமோ பெற்றியனே என்று சொன்னார். இறைவா, நீ பழமையானவன் மட்டுமல்ல என் கண்ணுக்கு தெரிகிறது. இனி வருங்காலத்திலே எப்படியெல்லாம் வழிபடப் போகிறார்களோ அந்த வழிபடுவதற்கு தகுந்தது மாதிரி நீ புதுமையானவனாகவும் இருக்கிறாய் என்று ஒரு சைவ அடியார் சிவனை பார்த்து பாடுகிறார். அந்த வழிதான் முன்னை பழமைக்கும் புதுமைக்கும் பாடம் போடுகிறார். சரி, அந்த சைவ அடியாரை கொஞ்சம் வைத்துவிட்டு இன்றைக்கு நடைமுறையை தொல்காப்பியத்திற்கு அடுத்து இருக்கக்கூடிய நன்னூலுக்கு வருவோம்.
பழைய கடிதம் குறித்துக் கொள்ளுங்கள். பழைய கடிதம் புதிய புகுதலும் வலுவல கால வகையினாலே என்று சொல்கிறார். கால ஓட்டத்திலே அந்த குடுமி வலுவம் சொன்னாலே விரைந்து கொள்கைக்கும் ஞானம் சொன்னாலே விரைந்து கொள்கைக்கும் ஞானத்திலே பழமை வேண்டும் பழமை வேண்டாம் அந்த வாதத்துக்கே வரல. ஆனால் புதுமை புகுத்துவது கால வலுவுக்கு குற்றமில்லை. வலு என்றால் குற்றமில்லை. சமூகத்தில் ஒரு அழகாக சொன்னார். பழமை வேண்டும், அதிலே புதுமையும் வேண்டும். புதுமை இருந்தால்தான் வருகின்ற சந்ததியர்கள் அதை வரவேற்பார்கள், வாழ்த்துவார்கள், வணங்குவார்கள் என்ற கருத்திலே அந்த பவனத்தின் மூலம் சொன்னார். பழைய கடிதமும் புதிய புதலும் வலுவல கால வகையினாலே என்று சொன்னார். ஆக ஒரு அடியாரை பார்த்தோம், ஒரு பவனத்தின் முனிவரை பார்த்தோம். கால ஓட்டத்தை வருகின்ற பொழுது ஒவ்வொரு தொழில்களையும் அடிப்படை இருக்கும், ஆனால் சில மாற்றங்கள் இருக்கும். பெரும் மதிப்புக்குரிய கடன் ராமசாமி அவர்களே, உங்களை உருவாக்கியது ஒரு பொருளாதாரம் இருக்கலாம். அந்த பொருளாதாரம் 30-40 வருடங்களுக்கு முன்னாலே போய் ஐயா எனக்கு ஒரு ஜாதகம் எழுதி தர வேண்டும். அந்த ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ராசி, நவாம்சம், சோடசவர்க்கம், அஷ்டவர்க்கம் இத்தனையும் போட்டு சஸ்யாம்சம் எல்லாம் போட்டு எழுதி தர வேண்டும். அப்படி ஒரு முழு ஜாதகம் எழுதி தர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது உங்கள் குருநாதர் என்ன சொல்லியிருப்பார்? பணம் பொருட்டல்ல, என்ன சொல்லியிருப்பார்? ஒரு 3 மாதம் அல்லது 4 மாதம் கழித்து வா. அப்போதுதான் ராசி, அம்சம், நவாம்சம், சோடசவர்க்கம், சஸ்யாம்சம் இத்தனையும் போடணும், அஷ்டவர்க்கம் போடணும், சோத்தியம் இந்த மலையிலும் போடணும்னா எனக்கு கால அவகாசம் வேண்டும். அந்த கால அவகாசம் இருந்தால்தான் உனக்கு ஒரு முழுமையான ஒரு ஜாதக கணிதத்தை தர முடியும். எத்தனை தசாப்தி இருக்கிறதோ அத்தனை தசாப்தி போடணும். காலச்சக்கர தசாப்தி இருக்கு, சூரிய தசாப்தி இருக்கு, இத்தனையும் ஒன்று எழுத வேண்டும் என்றால் குறைந்தது உண்மையை மட்டும் பார்த்தால் ஒரு 3 மாதம் ஆகும். சரி, இப்பொழுது வேண்டுமானவர்கள் சட்டம் போட்டு விட்டாரு. சட்டப்படி பார்த்தா ஒரு குடிமை வச்சு கணக்கை போட்டு வேஸ்ட் கட்டி இருக்க முடியாது. உத்தரவை போட்டு இவரே புதுமையை மாணவன் விட்டார். சரி, இருக்கட்டும். இவரிடம் வந்து ஒருவன் கேட்கிறான், ஐயா சஸ்யாம்சத்திலிருந்து அத்தனையும் போட வேண்டும் என்றால் நீ போய் டீ குடிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர்ல பட்டுன்னு தட்டாரு. சட்டுன்னு வந்துருது, பட்டுன்னு கொடுத்துறாரு. இது காலத்தின் மாற்றம் புதுமை இல்லவா? பழமையிலேயே கணிதம் போட்டுக் கொண்டிருந்தார். எனக்கு தெரியும், அசோகம் போடும்போது ஒரு பழமையை வச்சு ஒரு சோமையை வச்சு பிரிச்சுக்கிட்டே அசோகம் போடுவாங்க. அப்படிலாம் இருக்காங்க. புளியக்கொட்டையை வச்சு பிரிச்சு அசோகம் போடுவது இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அத்தனை கடிதங்களும் சத்தியத்திலே ஒரு 20 நிமிடங்களில் ஒரு பக்கம் என்றால் ஒரு 3-4 நிமிடங்களிலே கடிதங்கள் உங்கள் கைக்கு கொண்டு விடுகிறது என்றால் அந்த கடிதத்திலே புதுமை இல்லையா? எனது மதிப்புக்குரிய நண்பர் சொன்னார், பெரிய கண்டுபிடிப்புங்க. என்ன சொன்னார் தெரியுங்களா? முதல வைத்து கல்வியை சொல்லலாம். ஒரு அன்பர் வருகிறார், நான் படிப்பேனா? நீங்கள் முதலை வைத்து 4ஆம் இடத்தை வைத்து படிப்பீர்கள் என்று சொல்கிறீர்கள். சரி, படித்து விட்டு ஒரு வருகிறார், ஐயா நான் டாக்டருக்கு போகணும். சரின்னு போலாம், டாக்டருக்கும் முடிக்கலாம். அதற்கு மேலே படிக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப ஆழமான சிந்தனையும் புதுமையான எண்ணோட்டங்களும் இருந்தால் தானே உங்களால் அதை சொல்ல முடியும். நீ மருத்துவத்துறையிலே அறுவை சிகிச்சைக்கு வர முடியுமா? மருத்துவத்துறையிலே நரம்பு சிகிச்சைக்கு வர முடியுமா? மருத்துவத்துறையிலே காதுமூக்கு தொண்டைக்கு வர முடியுமா? ஒரு புதிய சிந்தனை இருந்தால்தான் உனக்கு ஜாதகத்திலே புதிய சிந்தனைகள் வரும். நான் கலைஞர் ஒருவன் வருகிறான், நீ பாடுவியா, எழுதுவியா, நடிப்பியா, தோல் சம்பந்தப்பட்ட கருவிகளை வைத்து இசைப்பியா, நரம்பு சம்பந்தப்பட்ட கருவிகளை வைத்து இசைப்பியா, அல்லது மின் சம்பந்தப்பட்ட கருவிகளை வைத்து இசைப்பியா என்று சொல்கின்ற புதுமையான எண்ணங்கள் உன் மனதிலே தோன்றினால்தான் அவனுக்கு நீ பதில் சொல்ல முடியும். நீ வெறும் கலைஞர் என்று சொல்லிவிட்டால் இன்றைய உலகம் திரிந்து பார்க்க
அதை கண்டுபிடிப்பதுதான் புதிய நோக்கம், புதிய சிந்தனை. எங்கள் அணியிலே இருக்கிறவர்கள் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் பழமை வேண்டாம் என்று சொல்லவில்லை. தலைவர் சொன்னார் 9 கிராம் கரெக்ட், 15 தேதி கரெக்ட், 12 மாதம் 27 யோகம் எல்லாம் மாற்றல. அவர் சொன்னாரே யோகங்கள், அந்த யோகத்தை எல்லாம் மாற்றவில்லை. ஆனால் இன்றைக்கு வித்தியாசமான கேள்விகளை கேட்கிறார்கள். மன்னிக்க வேண்டும் சபையோர்களே, ஒரு ஆணும் பெண்ணும் சேராமலே ஒரு குழந்தை பறக்கிறது, அதற்கு அவன் ஜாதகத்திலே எப்படி கிரகங்கள் இருக்கிறது ஒரு புதுமையான கண்ணோட்டமாக இருந்தால்தான் அதற்கு நீ சொல்ல முடியும். ஆக வெறும் விதிகளை, நம்முடைய ரிஷிகள் இருக்கிற விதிகளை மட்டும் வைத்துக் கொண்டு நீ குண்டச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டி கொண்டிருந்தால் அப்பால் செல்ல முடியாது. பிபி ராமன் அவர்கள் அழகாக சொன்னார்கள், ஜோதிட விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன ரிஷிகளால். ஆனால் பின்வரும் ரிஷிகளும் அந்த கால மாற்றத்திற்கு ஏற்ப விதிகளை வகுக்க வேண்டும் என்று சொன்னாரே, நீங்கள் ஒரு ரிஷி அல்லவா? இங்கே உட்கார்ந்திருக்கிறவர்கள் எல்லாம் ரிஷி அல்லவா? ஏன் உங்களால் விதிகளை மாற்ற முடியாது? ஒன்று மட்டும் உதாரணம் சொல்கிறேன். ஓரா சாஸ்திரம் இருக்கிறது. பழமொழியிலே கிமுக்கு பிறகு வந்த நூல்களிலே பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நீங்க தசாபதி போடுறீங்க, 120 வருஷம் இல்ல. ஆனா பின்னால் வந்து ஒரு விஷயம் யோசிச்சார், ஏன் இப்படி ஒரு தசாபதியை புத்தனா என்ன அப்படின்னு சொல்லி மனிதனுடைய காலம் 120 ஆண்டுகள் என்று கணக்கிட்டு சராசரியாக அந்த 120 வருடங்களுக்கு திசை பிடித்து கொடுத்தார். பின்னால் வந்த ரிஷி ஏற்றுக்கொண்டீர்களல்லவா? முன்னாடி இல்லை, பழமொழி நூல்களை இல்லை, ஜோதிட நூல்களை இல்லை. ஆனால் பின்னால் வந்த பராசரர் ஜனனி சன்மசௌக்கியாம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா என்று எழுதினாலே பராசர முனிவன். அவன் தாங்க 120 வருஷ பராசரரை எழுதி வச்சான். அதனால்தான் சூரிய திசை 6 சந்திர திசை 10 செவ்வாய் ஏற்று என்று சொல்லிட்டு என்ன ஒருத்தங்க ஜாதகம் புதுக்கமானே சொல்லலாம். ஐயா எனக்கு சுக்கிர திசை, ஐயா எனக்கு சூரிய திசை என்ன செய்யுது, இதை சொல்ல வைத்தவன் ஒரு ரிஷி, பிற்காலத்தில் வந்தவன். ஆக நாம் மாற்றங்கள் செய்ய வேண்டும். மாற்றங்கள் இல்லை என்றால் கடலாசர் சொன்னார், நீங்க ஏன் அடிக்கடி கட்சி மாற்றுறீங்க, நீங்க ஏன் அடிக்கடி கொள்கை மாற்றுறீங்க, அடிக்கடி ஏன் மாற்றி பேசுறீங்க? என் வீட்டிலே ஒரு மரம் இருக்கிறது முன்னாலே, அதுதான் இருந்த இடத்திலேயே இருக்கும். என் வீட்டிலே ஒரு பசுமாடு கட்டி இருக்கிறேன், அது அவங்க விட்டு அது வாட்ட போயிட்டு மேய்ஞ்சிட்டு அது வாட்டுக்கு வரும். நான் பசுமாடு மரம் தான் இருக்கிற இடத்துல இருக்கும். சித்திர பாவை அத்தனை நடக்கைன்னு சொன்னான். சித்திரம் அப்படியே இருக்கும். ஆனால் நாம் வளர்ச்சி அடைய வேண்டியவர்கள். வள்ளுவன் அன்றைக்கே கூறிவிட்டான், இனிய நண்பர்களே, விரைந்து தொழிலேற்கும் ஞானம். ஞானம் என்பது இந்த உலகம் விரைந்து தொழிலுக்கு காத்திருக்கிறது. அவனுக்கு தேவையானதை கொடுக்க வேண்டும். ஒருவன் கேட்கிறான், சார் நான் எந்த நாட்டுக்கு போவேன்னு கேட்கிறான். வழி இருக்கிறது ஜோதிடத்தில். நான் முகமதி நாட்டுக்கு போவனா, கிறிஸ்தவ நாட்டுக்கு போவனா, அங்கே போகும்போது என்னுடைய மேலதிகாரி எனக்கு உடன்பாடாக இருப்பானா இருக்க மாட்டானா என்பதை எல்லாம் இப்பொழுது புதுமையான கேள்வியை வைக்கிறார்களே. இதற்கெல்லாம் நீ ஜோதிடத்தில் பதில் சொல்ல புதுமையான கோணத்தில் ஆராய வேண்டும். பழமைதாங்க, இல்லைன்னு சொல்லல, பழமையை மாற்றல. எங்க அப்பா எனக்கு 5வது தலைமுறை அடக்கத்தோட சொல்லிக்கிறேன். ஆனா எங்க அப்பா பார்த்த அமைப்புக்கும் நான் பார்க்கிறதுக்கும் எத்தனையோ மாற்றங்கள். கால பரிணாமத்திற்காக நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அதாவது விமானத்துல போனா ஒரு காலத்துல செத்து போய் போன்றோம். இப்ப விமானம் தான் பயணம். கடற்கடந்து போனா தோஷம், கடற்கடந்து போக வேண்டிய காலச்சூழல் வந்துருச்சு. தினமும் செய்தி பண்ண வேண்டிய குருநாதர் சொல்வார், குறிப்பிட்ட நாள் தான் செய்தி பண்ணணும் ஜோதிடர்கள். ஆனா என்ன சொல்வார், தினமும் செய்தி பண்ணி சுத்தமாகிறது. எனவே எனக்கு மணி அடித்து விட்டார்கள். எனவே அடுத்த சுற்றில் வருவது அவர்கள் கேள்விக்கெல்லாம் விடை கொடுப்பேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு அதிகாரத்து பேசுவார் முன்னாள் பேசுவோம் 5 நிமிடம் பேசினா பின்னால் பேசுவோம் 42 நிமிடம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடாது. எதையாவது பார்த்துக்கொண்டே இருக்கணும். எதிரணியில் பேசுவது என்னோட 1 நிமிடம் பேசினா 5 நிமிடமா, அந்த 5 நிமிடத்துக்கு பதில் சொல்ல வேண்டும். பழையதெல்லாம் ஞாபகம்
பழையது என்ற ஒன்று ஆற்றல் பெறுதல் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு. அதே போல புதியது புகுத்த வேண்டும் என்ற தங்களுடைய வரவேற்பு ஏற்றுக்கொண்டு எப்படி புதியது புகுத்துவது, பராசரர் கிரகங்களுக்கு செயல்படுத்தார், எப்படி பழையதான் எடுத்தாரே தவிர புதியதான் ஒரு கிரகத்தை கொண்டு வந்து அவர்கள் விசாரணை கொடுக்கவில்லை. அதனால் அடுத்து ஒவ்வொன்றையும் சொல்லுகிற போது நம்முடைய பழையவன் சொல்லுகிற போது சொன்னால் புதியவர் பழையது வேண்டும், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதோடு ஒரு புதியதையும் சேர்த்து சொல்லுங்கள். எவ்வளவு கருணையோடு, எவ்வளவு இறக்கமாக, எவ்வளவு பணிவாக பழையது வேண்டும், கொஞ்சம் புதுமையும் சேர்த்து கொள்ளுங்கள். அப்படித்தான் அவர் கேட்டார். வேறு புதியதே புகுத்த வேண்டும் என்று கட்டாயமாக என்னுடைய அந்த அணிசார்ந்த தலைவர் அதற்காக அவருக்கு நன்றி கொடுக்கிறோம். அடுத்து புதியது புகுத்த முடியாது, பழையதுதான் அவர்கள் கூறினார்கள். பழையது கையிலிருந்து புதியது புக வேண்டும் என்பது இந்த தைப்பொங்கல் முன்னாடி பழைய சாமான்லாம் என்பது புதிய சாமான். பட் இப்போ அதைதான் மாற்றி வாங்கணும். வேட்டு பேண்டாக்கும் பாட்டு வேட்டியாக்கும் வேறமும் வாங்கணும். அதே போல பாட்டு துறையுடன் புதியது தேவையில்லை, பழையது போகுது, பழையவராகவே நான் சொல்லுகிறேன். அங்கிருக்கின்ற ஆர்வலர்களுக்கும் சபையிலே அங்கிருக்கின்ற அத்தனை ஜோதிட பெருமக்களுக்கும் எனது மனவாழ்வு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எதிர்கட்சிக்காரர் பேசுறாரு, என்ன சொல்ல வந்தாருன்னு தெரியும். புது எந்த ஜோதிடத்தில் புதுமைக்கு கொடுத்தவங்களா பழமை போதுமான அந்த விஷயத்தையே அது வரல. என்னமோ முன்னைக்கு பெருமையும் பின்னைக்கு பெருமை சிவன் இதுக்குள்ள சிவன் பஞ்சகத்தை கட்டிக்கிறாரு, பின்ன சூழ்நிலை போட்டு இருக்காரு. எனக்கு ஒண்ணு புரியல. அதாவது when the human being challenges the creator, the world will be destroyed. என்ன சொன்னா, when the human being challenges the creator, the world will be destroyed. எப்பொழுது மனிதன் படைத்தவனோடு போட்டி போடுகின்றாரோ அப்பொழுது இந்த உலகம் அழியும். यदा यदा धर्मस्य कला निर्भवति अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यते. After the weather is defeated and easily they will prevail, there is manifest reason for the protection of the good and for the destruction of the evil. I born again and again. இதுதான் பழமைதான். எப்பொழுதெல்லாம் தர்மங்கள் அழிந்து அதர்மங்கள் சாய்வுகிறதோ அப்பொழுதுதான் தர்மத்தை நிலைநாட்டவும் அதர்மத்தை அடையவும் நாம் அவதாரம். இதுதான் எப்போ இறைவனோடு எப்போது படைத்தோடு மனிதன் போட்டி கொடுக்கிறாரோ அப்பொழுது இந்த உலகம். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வில்லாச்சாரியன் ஒரு டேரக்டர், அவரு இந்த ஜெயமாலினி ஒரு நடிகை வைத்து ஜெகன்மோகனின்னு எடுத்தார். அப்ப கிட்ட சூப்பர் ஹிட். இப்ப நமிதா வந்து ஜெகன்மோகனின்னு வருது, அது புதுசு இல்லையா? ஒரு பையன் பண்ண ஒரு 20 பையன் அம்மா பக்கத்துல படுத்துருந்தாங்க. அப்பா குளிச்சுட்டு வரல, அம்மா அவன் குளிச்சுட்டு 20 பையன் அம்மா மேல காப்பிட்டு ஆசையா படுத்துருந்தாங்க. அங்கே அப்பா டேய் உனக்கு வயசாகி போச்சு, இன்னும் அம்மா பக்கத்துல படுக்கூடாது, வெளியே போகணும் போயிட்டான். ஒரு 2 நாள் கழிச்சு அப்பா ஆபீஸ்ல ஏதோ புள்ள பேருக்கு அம்மாவோட படுத்து பொண்டாட்டியோட படுத்துருங்க பக்கத்துல பேசிட்டு பையன் குளிச்சுட்டு விட்டு வந்தா அப்பா படுத்துருங்க. அப்பா ஒரு வயசாகி இன்னும் அம்மா பக்கத்துல படுத்தாங்க. அது பழகிது புதுசு. என்ன சொன்னா சப்த சோழங்கள் 7 சோழங்கள், அந்த 7 சோழங்களிலிருந்து இங்க பிரிச்சதான் பல ராகங்கள். அடிப்படை சப்த சோழர்கள், சப்த கன்னிகள் 7 கன்னிகள் தான், அதிலிருந்து பிரிச்சு வந்ததா பல கன்னிகள். சப்த கன்னிகள் 7 மலை மலை 7 மலை அப்படிங்கிறத 7 மலை. அப்போ பழசு ஓடி போகுது. எந்த ஒரு கிரகமும் ஒரு சனீஸ்வர கிரகம் என்பது ஒரு வினாடிக்கு 1,86,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்தது. ஒரு நொடி 1,86,000 கிலோமீட்டர் சுத்தது. இவங்க புதுமை புகுந்ததாக அதை என்ன ஸ்லோ பண்ணுவாங்க, ஜாஸ்தி பண்ணுவாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. சந்திரன் ஒரு நொடிக்கு 86,000 கிலோமீட்டர் வேகத்தில் சுத்துது, அதை என்ன மாற்ற போறாங்க, ப்ரூவ் பண்ணுவாங்க. படுமையாக நேச்சுரல் என்ன சொன்னா பூதாரா கணக்கோட சார் ஒன்று வச்சுங்க. ஜோதிடத்தை படிக்கும்போது ஆதாரத்தோட படிக்கணும். ஆதாரம் இல்லாம படிச்சுட்டு அவங்க வாய்ப்பு வந்தோட பூமியை புத்தாதீங்க. கம்ப்யூட்டர் வந்து அப்புறமா கொடுக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல சாரம் மாறி போகுது, அம்சத்துல சாரம் மாறி போகுது.
நட்சத்திரத்தை ஏற்றுக்கவங்களுக்கு அஸ்வினி கிடையாது. முதல் நட்சத்திரம் பரணி. முதல் நட்சத்திரம் பரணி. யாரும் அஸ்வினி நட்சத்திரம் கிடையாது. ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் அஸ்வினி பரணிகள். முதல் நட்சத்திரம் பரணி. கடைசி நட்சத்திரம் தான் அஸ்வினி. காரணம் ஆரியப்பட்டவருடைய காலத்தில் ஜோதிடத்திற்காக ஜோதிட கலந்ததாக எழுதப்பட்டதான் அஸ்வினி நட்சத்திரம். ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் பரணி, கடைசி நட்சத்திரம் கிடையாது. அப்போ இந்த புதுமையில் கொடுக்கிற போது ஒரு கிழங்கு இப்போ நீங்க சாதாரண இந்த சுனாமி நேச்சுரல் இது எவரும் தடுக்க முடியாது. நிலநடுக்கம் இது யாரும் தடுக்க முடியாது. இப்பொழுதெல்லாம் காலநேரப்படி நாம 24 மணி நேரம் செல்வதுமாய் 24 மணி நேரம் பார்த்தேன். இப்ப 24 மணி நேரம் கிடையாது. 23 மணி நேரம் 58 நிமிடம் 22 எவ்வளவுதான் நேரம் ஓடி போச்சு. அதனாலதான் மழை பெய்யல, பருவங்கள் மாறி போச்சு. இது ஒன்று போதும் கொடுக்க முடியாது. வருடத்துக்கு மண்ணாக வராது, பகவான் வரணும் கட்டப்பட மாட்டாரு. காரணம் கிரகங்கள் 9 கிரகங்கள் அது இட்டமும் என்னாகி இன்னபடி இருந்துவிட்ட சிவன் இருந்து விட்டாலும் முட்டமுட்டம் அஞ்சமையாகும் பாரபோது அஞ்சாயிரம் அஞ்சவை. அப்போ இந்த ஞானத்தை வரும்போது கிரகங்களிலேயோ ஞானத்திலேயோ லக்னத்திலேயோ ராசியிலேயோ யாருமே எதுவுமே கை வைக்க முடியாது. எப்படி சப்த சுரங்கள், சப்த கிரியல், சப்த கண்ணிகள் இப்படி ஏற்றி பழமையான உண்டு. இதை யாரும் மாற்றையாக சொல்லி ஜோதிடத்தில் புதுமையை கூடாது என்பதாக வாதம் பண்ணி பழமைதான் கோலத்தை சொல்லி என்னுடைய வாதம் கொண்டு போகிறேன். வணக்கம். முன்னாள் அணித்தலைவர் கம்ப்யூட்டருக்கு உடனே ஜாதகத்தை போட்டு விடலாம் என்று ஒரு நொடியில் போட்டு விடலாம். ராசி அம்சம் பாவம் சோழ சுமச்சாங்கலாம். ஆனால் அந்த கம்ப்யூட்டர் கடைசியில் ஒரு வாசம் இருக்கும். அதையே சங்கோவில் படிக்கிறேன் என்றான் பாட்டு. என்ன இருக்குன்னா பழைய ஜோதிட நூல்களில் சொன்னபடி இது கணிக்கப்பட்டிருக்கிறது. இது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இந்த கம்ப்யூட்டர் சாவத்தாங்க. அவருக்கு பதில் சொல்ல முழுக்க பாரம்பரியம் வருகிறார். புதுமை வேண்டும், பழமை அழகாக ஒரு பதில் சொன்னார். சில அனுபவங்கள் இந்த அனுபவத்துக்கு வாங்க நமது பாடல் துறையோட காலை யார் என்ன போடுறதுங்கிறத சொந்த அனுபவத்தை கூட சொல்லாமல் அதெல்லாம் பண்ணணும். ஏன்னா காரணங்கள் வேற யாரும் நடந்ததை பார்க்க முடியாது. அதாவது பங்கேற்று நடந்தது சொன்னால் சம்பவம் பார்க்கலாம். கடவுளுக்கு யாருமே நடந்த அந்த சம்பவத்தை இவருக்கு போய் பார்க்க முடியும். யாருமே யாரா மாற்றோடு ரூபாய் பார்க்க முடியுமா? இல்ல அந்த பையன் தான் இவருக்கு சொல்லியிருப்பான். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்துள்ள அனைத்து ஜோதிட மாமேடத்திற்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஜோதிடத்தின் பழமையே போதுமா, புதுமை வேண்டுமா என்பது பட்டிமன்றம். பழமையை வைத்துக் கொண்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏனென்றால் பழங்கால புத்தகங்கள் எல்லாமே அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்காக எழுதப்பட்டது. அந்த காலத்தில் வாழ்ந்த அரசர்களுக்கும் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கும் நடைமுறையை அனுசரித்து நடைமுறையை சேர்த்து பலன் சொன்னால்தான் பலன் சொல்வதை பற்றி பலன்கள் பலிக்கும். அது மட்டும் இல்லை, பழங்கால புத்தகங்கள்லாம் ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாம், அப்படியே சொல்லிவிட முடியாது. பாத்தீங்கன்னா சில புத்தகங்கள் பாத்தீங்கன்னா வீடு வாகனம் எவ்வளவு இருக்காது, 10 ஆடு எவ்வளவு வரும், மாடு எவ்வளவு வரும் தான் இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கால புத்தகங்கள்ல
இத்தனாம் தேதி இந்த வருஷம் தேதி குடும்பேசி ஏற்படுத்தி எழுதுவாங்க. இது வந்து அந்த பஞ்சாங்கம் ஆற்காடு சீதாராம பஞ்சாங்கத்துக்கும் அது பாண்டிய ஆற்காடு சீதாராம பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணிதப்படி எடுத்துக்கிற வாசல் பஞ்சாங்கத்தை அந்த இடத்துல எடுத்துக்கிறாங்க. வெறுமனே பாடமான பஞ்சாங்கத்தை வைத்து கொண்டு பார்க்கறது. புதுமைன்னா வந்து கம்ப்யூட்டர் மாதிரி வச்சுக்கிட்டு அது வந்து பயிற்சி எப்போது பார்த்து அதையும் பார்த்துக்கிட்டே அதையும் அனுசரித்து சொல்றாங்க. பல விஷயங்கள் இருக்கிறது. சில கருத்துக்கள் வந்து இப்ப கூறினேன். மீண்டும் நான் சந்திக்கிறேன். அதற்கு போதுதான் சனிப்பயிற்சி பொறுப்பேற்று எல்லாம் நாங்கள் தந்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இது அடுத்து ஒரு பேசினா நான் கம்ப்யூட்டர் படி வருகிற சனிப்பயிற்சி பொறுப்பேற்றால் நடத்துவேன் என்கிறார் போல் பேசுகிறார்கள். இருபடும் குழந்தை வைத்து வாழ்வு உறுதிகளை வார்த்தை கேட்பார் போல் பேசுகிறார்கள். நிறைய பேர் தெளிவுபடுத்தல் இருக்குன்னா கடைசியில் ஈவினிங்காவது வாங்க கிடைக்காதா அப்படிங்கிறதுனா கூட இருக்கலாம். கல்வி என்பது அவனுடைய நாகரிகத்துக்கு அவர்களுக்கு விதிக்கப்பட்ட நாட்டம். அது ஒன்றும் புதுமை இல்லை. நாளைய சனிப்பயிற்சி என்பதை திருக்கணித பஞ்சாங்கம் வாய்ப்பு பஞ்சாங்கம் 2 முறைகளில் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறது. இந்த சனிப்பயிற்சி பஞ்சாங்கத்தான் நடத்தப்படுகிறதே தவிர இது இதுவரை யாரும் எந்த புதுமையும் புகுத்தி இந்த சனிப்பயிற்சி நாட்களை முன்னோக்கி மாற்றவே முடியவில்லை. அதனால் கடலை மாற்றப்படாத ஒன்றாக இருக்கின்ற போது புதுமையில் நாம் சனிப்பயிற்சி குருப்பயிற்சி வாழ்க்கையில் பயிற்சி என்று மாற்று கம்ப்யூட்டர் வழிமுறையில் செய்ய முடியுமா என்றால் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நாம் நன்கு நினைவு வைக்க வேண்டும். கம்ப்யூட்டர் என்கிற போது அழகாக எனது அருமை பண்ணி சொன்னார் நமது சண்முகவேல் அவர்கள் அணித்தலைவர். கணவன் மனைவி உலகவில்லாத குழந்தை பிறக்கவில்லையா? இது புதுமை. இது புதுமைதான். இந்த புதுமை என்ன சுகமா இருக்கிறது, இந்த புதுமை என்ன சந்தோஷம் இருக்கிறது, இந்த புதுமை என்ன மகிழ்ச்சி இருக்கிறது, இந்த புதுமை எதிர்காலத்தில் பணித்து விடுமா என்பதற்கு என்பது இதனுடைய ஆரம்ப காலத்திலேயே நமது கோழியை மழையும் பண்ணி காட்டிட்டாங்க. கோழி சேவை சேவையே முட்டைகள். அதனால இதெல்லாம் சொல்லும் பெரிய புதுமை. கடவுள் மொழி இல்லாமல் குழந்தை பிறக்கிற திருக்குறள் பிறக்கிற குழந்தை எல்லாம் இது புதுமை என்று சொல்லிவிட முடியாது. இது ஒரு முயற்சி. அதற்கும் பழமை காலத்தில் இருக்க வேண்டும் புத்திரவாக்கியம். அப்படி புத்திரவாக்கியம் இருக்கிற போது பொருத்தம் பார்க்கிற போது சரியான பொருத்தத்தை பாராது பொருத்தப்பட்ட ஜாதகங்களை பொறுத்து இருந்தால் இம்மாதிரி புதுமையான குழந்தைகள் பிறக்க வேண்டுவார்கள். அகிலாண்டை சொல்லப்படுவதற்கு முந்தி செல் ஞான வளர்ந்தவர்கள் வருகிறார்கள்.
மருத்துவ சேவையினால் அவர்கள் பழமையும் புதுமைகளையும் பொருத்த முடியாது. நீங்க அனாவசியமாக பழமையும் புதுமையும் பொருத்தி நிறைய பணத்தை சம்பாதிக்கிறார்கள். புதுமை பொருத்துவதில் பணம் சம்பாதிக்கிறார்கள், பழமையை அதிகம் மாற்ற முடியாது. சுருங்க சொல்ல பணம் காதில் போட்டிருக்கிற கம்மலை மாற்றி போடுறாங்க தவிர அந்த வாழ்க்கையை நிலவுக்கு போட முடியாது. அதனால ஒரு புதிய ஒரு கம்பளை பார்த்தா பழைய கம்பளை பார்த்து புது கம்பளை வாங்கி போடலாம். ஆனா அங்கதான் போட்டாகணும். அதை போட்ட பழமையிலிருந்து தான் எதையும் தர முடியும் தவிர நீங்க புதுமையான எதையும் தர முடியாது என்பதை சொல்ல தெளிவாக சொல்லி அதே ஒரு பல கோடி ரூபாய் செலவு செய்து விஞ்ஞான ஆராய்ச்சியோடு வரக்கூடிய கல்வியில் கூட சில சமயங்களில் பயணித்து போய்விடுகின்றன. இதற்கு ஒரு சான்று அதுதானே இறந்து போன நமது ஆந்திர முதல்வர். அது புதுமை. கொஞ்சம் நிலநலமே போயிருக்கலாம். புதுமையை சீக்கிரம் போனதுனால அவர் சீக்கிரம் போயிட்டாரு. அதாவது புதுமையை சொல்லி நிறைய பணத்தை சம்பாதித்த மாதிரி அகாலமான மரணத்தை வழிவகுக்காதீங்க என்று அழகாக சொல்லி இருக்கிறாங்க. இல்லை அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. போறவங்க போயிட்டு போறான், இருக்கிறது இருப்பான், அனுபவிக்க வேண்டும், அனுபவிக்கணும். அதுக்காக புதுமை வேண்டும் என்று சொல்ல அறுபது பிரேமாக வருகிறார். ஆனாலும் இந்த ஒரு கலைதான் மிகப்பெரிய அளவில் உலக அளவில் நடந்திருக்கிறாங்க. அதுக்கு இந்தியாவில் முன்னோடியாக இருக்கிறது. இன்னொன்று, மக்களுக்கு பல பிரச்சனைகள் அந்த காலத்திலே இருந்தது, இந்த காலத்திலே இருந்தது. ஆனா அந்த காலத்துல மக்கள் கொஞ்சம் அமைதியா நிதானமா நடந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லை. ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கும். உடனே இப்பயே தீர்வு காணலாம். உடனே எல்லாருக்கும் அந்த ஆர்வம் வந்து வேகம். அதுக்கேற்ற மாதிரி ஜோதிடக்கலையில சில மாற்றங்களும் வந்திருக்கு. முந்தையெல்லாம் என்னன்னா ஜாதக கணிக்கிறது தனிப்பட்ட ராஜா மகாராஜாவுக்கு தான் இருக்கிறதா. அரண்மனையில ஒரு ஜோதிடர் இருக்கிறாரு. அவர் ராஜாவுக்கும் நாட்டுக்கும் ராஜாவுக்கும் பிறக்கிறாங்க குழந்தைகளுக்கும் பார்த்துருக்காரு. மெயினா அடுத்து ராஜ்யத்தை யார் ஆளப்போறார், அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்கும் அதை மட்டும் தான் பார்த்துருக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் போக போக ஜமீன்தார்களுக்கும் பிரபுக்களுக்கும் பிறகு இப்ப காலத்துல தனி மனிதர்களுக்கும் பார்க்கக்கூடியது இருக்கு. தனி மனிதர்களுக்கு பார்க்கக்கூடியது கூட எப்படி இருக்குதுன்னா, உனக்கு பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஜாதகத்தை கிடைக்கல. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த காலத்துல மருத்துவ வசதிகள் அவளை இல்லை. அதான் ஒரு வருஷம் கழிச்சுக்கலாம் வச்சிருந்தாங்க. ஒரு வருஷம் ஆண்டு நிறைவு ஆன பிறகுதான் ஜோதிடத்தை போய் கணிச்சாங்க. அந்த அளவு இருக்குது. ஆனா இப்ப இந்த காலத்துல அப்படி இல்லை. குழந்தை பிறந்த உடனேயே ஜாதகம் கழிச்சு, ஏன்னா அந்த குழந்தை ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்கணும். அதுக்குள்ளேயே நியூமராலஜி பார்த்து என்ன பெயர் வைக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி உடனே ஜோதிடர் ஜாதகத்தை கணிச்சு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து முந்தி அப்படி இல்லை. அவர் நிதானமா எல்லாம் இது போகணும். அவர் ஒரு நல்ல நாள் சொல்லுவாரு. இல்ல ஒரு வாரம் கழிச்சு அப்பா இப்ப நேரம் நல்லா இல்லை, அந்த மாசம் ஆயிடும். இப்பெல்லாம் அப்படி இல்லை. உடனே பாஸ். அதுக்காகவே ஜோதிடத்துல சில மாற்றங்கள். அந்த காலத்துல பாக்கெட் பண்ணாங்க, அப்படி நிதானமா கணிச்சாங்க. இப்ப கம்ப்யூட்டரைஸ் உலகத்துல ரொம்ப வேகமா பட்டனை தட்ட உடனே சில வீடுகள் அவங்களாவே கணிச்சுக்கிறாங்க. இன்னொன்னு நான் பார்த்ததுல ஜோதிடர் நாங்களே இப்ப ஜோதிடர்களாக இன்னும் இப்போ ஒரு படிப்பு படிச்சுட்டு தான் இருக்கோம் யூனிவர்சிட்டியில. ஓரளவு தான் தெரிஞ்ச நிலையில இருக்கிறோம். ஆனா எங்களை விட பொதுமக்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க. என்னங்க சனி வச்சுக்கிறாங்க, இப்பயே அந்த புக் வந்துச்சு நான் படிச்சேன், ராசி இப்படி போட்டிருக்கு. நீங்க சனி வக்ரம் முதல் நடப்பாங்க, குரு
ஒரு நிதான ஒரு கேள்வி இல்ல சொல்லுங்க. அவ்வளவு ஒரு வேகத்துல இருக்கிறாங்க. இந்த வேகத்துக்கு ஈடு கொடுத்த அளவுக்கு ஜோதிடர்களும் அவங்க பக்கத்துல ஒரு லேப்டாப் வச்சுட்டு கடற்கரை தட்டி இந்த இருக்குமான்னு சொல்லி கடிச்சு கொடுக்குற அளவுக்கு வந்துச்சு. எப்படி ஆஸ்பத்திரியில போற உடனே அந்த நேரத்துக்கு வீட்டுல எவ்வளவு சுகர் எவ்வளவு ஒரு கம்ப்யூட்டரைஸ் பாக்குற மாதிரியே ஜோதிடர்களும் பார்க்கக்கூடிய அளவு வந்திருக்கு. இன்னொன்னு ஜோதிடர்களை மிக அளவுல மாற்றத்தை கொண்டு வந்தது பத்திரிகைகளுக்கும் டிவி மீடியங்களுக்கும். முன்னாடி ஜோதிடரை போய் மக்கள் போய் பார்த்தாங்க. இப்ப ஜோதிடர் வீட்டுக்கு வந்திருக்கு. காலையில மக்கள் எந்த நியூஸ் பார்க்கறாங்களோ இல்லையோ அந்தந்த சேனல்ல எந்தெந்த ஜோதிடர் என்ன பார்க்க சொல்றாரு, என்ன சட்டை போட சொல்றாரு, என்ன இது போட சொல்றாருன்னு பார்க்கறாங்க. இதுல சிலர் என்கிட்டே கேட்கிறாங்க, மேடம் நாங்க எந்த டிவியில அவர் சொல்றது சரியா இருக்கா, எனக்கு இவர் சொல்றது சரியா வருது, ஆனா என் ஒய்ஃபுக்கு அவர் சொல்றது சரியா வருது, இதுல எது கரெக்ட்? இந்த மாதிரியான சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டா எங்களுக்கு நமக்கே தெரியுது இத்தனை சேனல்ல இருக்கா அப்படின்னு. ரொம்ப ரொம்ப ஒரு மகத்தான இதெல்லாம் ஒரு வளர்ச்சின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கே தெரியுது கோயில போய் விளக்கு போட்டு வரணும், இதை செஞ்சுட்டு வரணும். ஆபீஸ்ல இருந்து ஒரு பொண்ணு கேட்கிறா, மேடம் இப்ப ராத்திரில கொஞ்சம் படிச்சிருக்காரு, எனக்கு டயம் இல்லை, நான் என்ன செய்ய? எனக்கு பதில் என் ஹஸ்பண்ட் போயிருக்கலாமா, இல்ல சாயங்காலம் போய் ராத்திரி முடிச்ச பிறகு நான் போய் விளக்கு கேட்கிற பல்பு இருக்குமா? அதுக்கு என்ன சொல்ல? அதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரியே என்ன உடனே கிடைக்குமா? அந்த அளவுக்கு வேகம். இவர்கள் அதேதான், அதே மனிதர்கள், அதே கூட மக்களோட அந்த மனோபாவம் மாறி இருக்குது. அந்த மனோபாவத்துக்கு ஏற்றபடி ஜோதிடர்களை நாமும் மாற்றங்கள் கொடுத்து இந்த ஜோதிடர்களுக்கு சில புதுமைகளை செய்யத்தான் வேண்டியிருக்கு. எல்லாரும் ஜோதிடர்கள் வர்றாங்க, என்ன பிரச்சனைகள் வர்றப்ப அந்த காலத்துல ஜோதிடர்கள் உதாரணமா சில ஒரு பரிகாரங்களை சொன்னாங்க. இந்த மலைக்கு போயிட்டு வாங்க, இந்த இதுக்கு போயிட்டு வாங்க, இந்த பரிகாரங்களை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப சில பரிகாரங்கள் எல்லாம் நமக்கு சொல்றது செல்லுபடி ஆகுமான்னு பார்த்தா அதுல கூட பாத்தீங்கன்னா புத்திர தோஷம் சொல்லி ராமேஸ்வரத்துல போய் இல்ல சொன்னாங்க, இல்ல காலகஸ்தி அதுல ராக இருக்கா காலகஸ்தி போயிட்டு வராங்க. இப்ப ஏன் ஒரு படம் வந்தா எப்ப நீங்க காலகஸ்தி இல்லாட்டி அதெல்லாம் எனக்கு டயம் இல்லை, சரிமா ஏதாவது ஒரு கோயில் அரசு கடையில விளக்கேற்றி கொஞ்ச நேரம் வெயிட்டு பார்த்தீங்க, மறுநாள் ஒரு 2 இலையை கொண்டு வந்தாங்க. என்னமா எதுவுமே அன்னைக்கு கோயில 2 மரம் இருக்குது, எனக்கு எது அரசு மரம்னு தெரியல, நான் வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில போய் விளக்கேற்றி வந்தா என்ன செய்யுது, அதனால கேட்டு கரெக்டா. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் அரசு மரத்துல இந்த மாதிரி இருக்கும், எந்த காரணம்னு சொன்னேன். அந்த காலத்துல அரசு மர காலத்துல வந்து வெப்பமை வாசல்ல உள்ள கிருமிகளை அழிக்கிறதுனாலதான் காலையில குளிச்சுட்டு போய் அரசு மரத்தை சுத்திடுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துல இருக்குது, நதிக்கரைகள்ல போய் குளிச்சாங்க, அரசு மரத்தை சுத்தி வந்தாங்க. இந்த காலத்துல அதெல்லாம் செய்ய முடியாத சூழ்நிலைகள் இருக்கு. அப்ப அவங்க சொன்னா கொஞ்ச நேரம் நந்தனியை உட்கார்ந்து மௌனமா தியானம் பண்ணுங்க, அதுக்கு கூட முடியல, நம்ம என்ன செய்யணும்? அப்ப நான் சொல்றேன், எப்போ இருக்கோம்னாலே உன் மனசுல சில போராட்டம் குழப்பம் இருக்கு, சில மௌனமா தியானம் பண்ண அமைதியா இருக்கு, சில விஷயங்களை இந்த மாதிரியான இல்ல சொல்லுற மாதிரி சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். சரிக்கு கூட பார்த்தீங்கன்னா எல்லாரும் அன்னதானம் பண்ணுறாங்க, எல்லாம் கோயில போய் சாப்பிட்டு அந்த கோயில் சுற்று வட்டாரத்திலேயே சுகாதார வாழ்ந்து வைக்கிறாங்க. இப்ப நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றதெல்லாம் எப்படி சொல்றது, சாப்பாடு கோயிலே போட்டுறாங்க, நீங்க முடிஞ்ச சுற்றுப்புற சூழலை சுகாதாரமா வைக்கிறது பரிகாரம் சொல்லுங்க. குடும்ப உழவார பணின்னு சொல்றேன், கோயிலுக்கு தொடக்கம் இல்ல கோயில தண்ணி வசதியோ இல்ல அந்த மாதிரி சில வசதிகளை உருவாக்கி கொடுங்க. சில கம்பெனிகள் இருக்கலாம் கோயிலுக்கு சுகாதாரங்களையும் இல்ல இயற்கை சூழலை மாசுபடுத்தாத அளவுக்கு மரங்களெல்லாம் வெட்டி வர்றோம், அந்த மரங்களை வளர்க்கறதுக்கான சில நல்ல பரிகாரங்களையும் மாற்றுமுறையை நம்ம சொல்லலாம். படிப்புக்கோ எதுக்கோ இந்த காலத்துக்கு ஏற்றக்கூடிய ஜோதிடர்கள் நாம மக்களுக்கு எளிய முறையில் அதே சமயத்துல அவங்க மனசை துன்புறுத்தாத முறையில் எளிய பரிகாரங்கள் வீட்டுல இருந்தே பூஜை பண்ணலாம், இல்ல குறைஞ்சதுக்காக கண்டிப்பா நீங்க ஜோதிடத்தில் என்ன புதுமை கொடுத்தலாம் சொல்ற மரம் சட்டத்தில் தாண்டதான் எப்பவே இருப்பாங்க. இல்ல ஜோதிட கதை ஜோதிடத்தில் என்ன புதுமை கொடுக்கலாம் சொல்லுங்க, சட்டத்தை தாண்டி போறீங்க, அதனால அந்த கதை என்ன புதுமை கொடுத்தலாம்னு நான் சொல்லணும். சில விஷயங்களை நம்மளே மாற்றி சொல்லணும். ஒரு இயலாத காரியத்துக்கு கூட
அரசமரத்தை சுற்றி வந்தால் பணமுண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அரசமரத்தை சுற்றி வருவதற்கு கூட இப்போது மக்களுக்கு வசதி இல்லை என்ற நிலையில் இருக்கிற போது இது என்ன புதுமை புத்த முடியும். ஆனால் புதுமை புகுத்த வேண்டும் என்பது அவருடைய ஆசை. ஜோதிடத்தில் ஏதேனும் புதுமையை புகுத்துங்கள் என்று மன்றாடி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் என்ன புதுமை புகுத்தலாம், இல்லை எதுவும் புகுத்த முடியாத பணமையே நானே என்று சொல்ல சகோதரர்களே பேசி வருகிறார்கள். ஆக்கப்பூர்வமா இருந்தாதான் நல்ல விஷயம். இப்ப புதுமைகள் வந்து எங்கெங்க பாதிச்சிருக்கு ஒன்றும் கிடையாது. வாக்கியம், அதாவது அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் ரொம்ப தியானம் பண்ணி மனோவேகம் மனோபலங்கிறது பெருசுன்னு நிரூபிச்சு அந்த சராசரங்கள மேலே சூரியன் குடும்பம்னு அது உள்ளவங்கள உறவுகளை பற்றி சொன்னாங்க. சூரியன் என்பது சூரியன் நெருப்பு கோணம், சந்திரன் என்பது நீர் மாதிரி, அந்த மாதிரி அவருடைய நன்மைகள்லாம் பிரிச்சு சொன்னாங்க. அதாவது 1610 ஆண்டுகளிடம் சகிதியோ டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சு மகப்பொருள்ல குரு என்கிற ஒரு பெரிய கோலத்தை கண்டுபிடிச்சு அதை லியோ என்கிற ஒரு எரிமலை வந்து இப்ப இதுவாகிட்டு இருக்கு. அந்த சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸோட தானாவே ஒரு வெளியில வந்து ஒரு ஒளி தகவலை வந்து இது பண்ணுது. அதனால அது முக்கியம் நீங்க சொல்றாங்க. ஆனா அன்னைக்கு என்ன சொல்லிட்டாங்க, ஒரு மஞ்சள் ஒளி வந்து சொல்றாங்க இப்ப. ஆனா கீழே இருக்காங்க என்ன காசு செலவு பண்ணாம மனோபலத்தால மட்டும் மஞ்சளுக்குரிய இடம், அதாவது குருக்குரிய இடம் மஞ்சள், அதனுடைய இடம் மஞ்சள், இந்த வஸ்திர சாத்தியம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனி பகவான் அது மேரிஷ் அப்படிங்கிற ஹீலியம், அதுக்கப்புறம் வந்து அமோனியம், இந்த ஹைட்ரஜன், இந்த 3 கலவைகள்னால நீண்ட கலவை ஒரு புகையை கசிஞ்சிட்டு என்ற விஞ்ஞானம் சொல்லுது. அதுக்கு ஒரு ராசாவு பண்ணணும், இவ்வளவுதான் பண்ணணும். 1977 வந்து வாயேஜர் 1 அனுப்பிச்சாங்க. அதே வருஷத்துல வாயேஜர் 2 விண்கலத்தை அனுப்பிச்சாங்க. அது 79 வாயேஜர் வந்து குரு கிராந்தியும் 1980 சனி கிராந்தி கண்டுபிடிச்சது. வாயேஜர் 2 வந்து 79 குருவையும் 81 இது கண்டுபிடிச்சது. இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரகம் இப்படித்தான், இதோடைய தன்மை இப்படிதான், இதோட கலர் இப்படிதான் சொன்னாங்க. சனி கிரகம் நீளம் ஒரு சிதறல் சொன்னாங்க. இப்போ விஞ்ஞானம் கண்டுபிடிச்சு புதுசா இருக்கலாம். சரி, சூரியன் நெருப்பு கோலம், அது வந்து உலகத்துல எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி அதுல நெருங்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. இப்ப சந்திரனுக்கு கண்டுபிடிக்கல, சூரியன்ல போய் வந்துட்டா போக முடியுமா? முடியாது. சரிங்களா? சந்திரன்ல போய் காலை வச்சிருக்கேன், அதை சந்திராயன் வச்சிருக்கேன். அது என்ன ஒரு பெரிய விசேஷமா திருத்தெல்லோட பார்வை, அதான் திருத்தெல்லோட கல்வியோட கண்டுபிடிச்சு வந்தது. அது என்ன செய்யுதுன்னா ரவுண்டா இருக்குல்ல, அதை இப்படியும் சுத்தமா இப்படியும் சுத்தமா இப்படியும் சுத்தி இன்னும் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்கள முன்னாடியே அவங்க இப்பதான் சந்திரகிரகணம் வரும், இப்பதான் சூரிய கிரகணம் வரும், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இருக்கின்ற கிரகங்கள்ல செவ்வாய் கிரகம் வந்து ஹைட்ரஜனோட படிமம் அதுல படிச்சு இப்ப வந்து ரெட்டிஷா தெரியுது, கண்டுபிடிச்சிருக்காங்க. செவ்வாய், செம்மை என்றால் சிறப்பு, அதை கண்டுபிடிச்சு செவ்வாயே பேர் வச்சாங்க. அது வந்து வாழ்க்கை தகுதி இல்லாம இருக்கு, பாறை இருக்கு, அந்த இடத்துல முடியலன்றாங்க. செவ்வாய் கிரகம் உள்ளாந்து அது வாழ்க்கையில பாடலாம் முன்னாடி போட்டு அன்னைக்கு சொல்லிட்டாங்க. என்னத்தை புதுசாக கண்டுபிடிச்சிங்க? சரி, அதுவும் போட்டோம். சுக்கிரன் என்கிற கிரகம் ரொம்ப அழகா இருக்கு, ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கு. அந்த டெலஸ்கோப்ல பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். அன்னைக்கே மகாலட்சுமி கொண்டு போட்டாங்க. சுக்கிரன் அப்படிங்கிற அழகு, ரஜத் அப்படின்னு அழகு. வெள்ளி என்கிற கிரகம் சூரியனுடைய வெளிச்சத்துக்கு வெளியே ஒளிய பகல்ல, ஆனா அதுக்கு ஒரு செல்வ ஒளி இருக்கு. அதுதான் மகாலட்சுமி கொண்டு போட்டாங்க. இவங்க அழகா கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அழகு கல்வியா மகாலட்சுமிய அன்னைக்கு சொல்லிட்டாங்க. சரிங்களா? முதல் கிரகத்துல பிராணவாயுவோட படிமானம் படிச்சு லைட்டா கிரீனிஷா இருக்காங்க. அன்னைக்கே மகாலட்சுமி பேர் வச்சு அதுக்கு பச்சை வஸ்திரம் சாப்பிட்டு பச்சை பயிர் கட்டி இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதுவும் பச்சா சாயா கிரகம். எல்லா கிரகங்களும் சூரியன் வந்து ஒரு பீரியட்ல வெடிச்சு சதுரம் போது 6 கிரகங்கள் அதை சுத்தி வந்தது. அதெல்லாம் குளிர்ந்து அதனுடைய படிமானம் தான் இன்னொரு கிரகங்கள், அதோட ரிஃப்ளெக்ஷன் ப்ராசஸ் இப்படி அதுக்கு இந்த அளவுக்கு வந்து பெருசு சின்னதுன்னு இப்ப சொல்றாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இளம் மகன், இளம் பேரன், இப்படி வந்து வரப்பா சொல்லுங்க. சன் வந்து செவ்வாய் கடைசி நம்ம வரைக்கும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? இந்த அமாவாசை பௌர்ணமியில சுனாமி வரும்னு எப்பயோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ரீசெண்டா வசந்த் டிவியில இந்த மாதிரி வந்து இந்த கிராமம்லாம் சொல்றீங்க, ரொம்ப நாள் அதை கேட்கறாங்க. வரீங்க, வரலன்னு என்ன சொல்றீங்க, இன்னும் படிக்கலாம் இது கிடையாது, நீங்க சொன்னீங்கன்னா சொன்னா இப்படிப்பட்ட கிரகங்கள் 3 வந்தால் விஷ காய்ச்சல் வரும், சுனாமி வரும், எஃப்டை வரும், வேண்டாத விஷயங்கள் உலகத்தை ஆட்டி படைக்கும் சொன்னார். பாக்கியே கேட்டாங்க. இப்பதான் வந்துட்டு 3 மாசத்துல வரையா இல்லையானு நீங்க பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வந்துதான் இல்லையா
பெருமையை வரலாம். ஆனா எங்களை வளர்க்கவையாக இருக்கலாம். சோ அந்த பழமைக்கு மதிப்பு கொடுத்தாலும் நாங்க பெரிய ஆளா வர முடியும். ஒரு ஆசிரியர்களால் யாரும் பெரிய ஆளா வர முடியாது. நீங்க என்ன பண்றோம்? ஏசி அன்னைக்கு வந்து நல்லா காப்பாற்றமா பிரமாதமா முந்தால வச்சு வீட்டுக்குள்ளேயே வெளிச்சம் கொண்டு வந்து அற்புதமா பண்ணாங்க. இன்னைக்கு வந்து என்ன இருக்கு? கேஸ், ஏசி, பெட்ரோல், ஓசோன்ல ஓட்ட விடுது. ஓட்ட விட்டு என்ன வந்து எல்லாம் பக்கைக்கிற புகை அண்டாசிலேருந்து எல்லாத்தையும் அப்படியே பண்ணி இதெல்லாம் அப்படியே உருகி போய் எப்பவான அழியலான்னு நீங்க வந்து நாட்டு நடி சந்திக்காய் கொண்டு வந்தீங்க. சரி, அதுவும் பார்த்தா குரோனிக்லாம் சொல்றீங்க. ஐயா இயற்கையாக பிறகு குழந்தைய மழை நம்ம மணியில் வச்சு கொஞ்சம் பேர் சந்தோஷம் இருக்கு. எஸ்யூ பேர் வச்சு எத்தனை பேர் கோர்ட்டுக்கு போயிட்டு எங்க பிள்ளைய சண்டை போடுறாங்க தெரியுமா? இல்லைன்னு யாரும் மறுக்க முடியுமா? இன்றைய விஞ்ஞானத்தின் வளர்ச்சி கலக்கத்தை உண்டு பண்ணுகிறது. நிஜமா சந்தோஷமா இருக்க முடியல. 7 வருஷம் கழிச்சு கூட்டி போட்டிருக்காரு. இது எந்த ஜாலியா இல்லைன்னு சொல்லி அது ஜீப் டெஸ்ட் எடுத்து இப்ப தமிழ்ல கை வச்சு உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி அன்றைக்கு கூட்டு குடும்பம் குழந்தையை வளர்த்தது அது வந்து புதுமை. புதுமை பிரச்சனை கொண்டு வருது. அன்றைக்கு கூட்டு குடும்பத்தை பெரியவங்க இருந்தாங்க, ஒத்தப்படி பாக்குறாங்க, வீட்டு நிம்மதி அமைதியா இருந்தது. இன்னைக்கு உத்தியோகத்துக்கு பழமை கல்வியா உத்தியோகம் அமைச்சிட்டு இங்க புருஷனை கொண்டாடியும் சந்தோஷம் இல்லாம இருக்காங்க. சரி, பழமைக்கு எப்பவுமே அனுபவம் ஜாஸ்தி. இப்ப இவங்க எல்லாம் பேசும்போது பாத்தீங்கன்னா அனுபவமா இல்லாம பேசுறாங்க. இப்ப நாங்கெல்லாம் புது வந்தாரு அவசர அவசரமா பாருங்க அட்டென்ஷனா டைம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி இதுல என்னன்னா அன்றைய விவாதம் என்பது 1000 காலத்து பயிர். அன்றைய கல்யாணத்துக்கு ஒரு மதிப்பு இருந்தது, மரியாதை இருந்தது. மாமனார், மாமியார், நாத்தர், சித்தப்பா எல்லா உறவுகளுக்கும் ஒரு கூட்டு ஒரு சந்தோஷம் இருந்தது. இன்றைக்கு விரைவாக முடிப்ப விவாதத்தை அன்றைய கல்யாணம் விவாதம் 1000 காலத்து பெயர். இன்றைய விவாதத்தில் ரொம்ப விரைவாக முடியுது. இதுவா பெரிய ஒரு முன்னேற்றம். புதிய இடங்களை நாம் படைக்கல. ஏற்கனவே 7 விஷயத்தை நமக்கு திரும்பி படிச்சுட்டு இருக்கோம். இது 7 கண்கள்னு சொல்றோம் அஸ்ட்ராலஜியை. அதாவது சாமம் அதர்வம் அந்த மாதிரி 4 யஜுர் அந்த மாதிரி 4 வேதங்கள். அதெல்லாம் அப்படின்னா இந்த ஜன்னத்துக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள். மறுமைக்கு சொல்றதுங்கிறதும் இந்த மாதிரி மகாபீட இதெல்லாம் இப்ப நல்லா அடுத்த ஜன்னத்துக்கு நல்லா இப்ப பிரம்ம தேசம் இதெல்லாம் அடுத்த ஜன்னத்துக்கு. அதே மாதிரி 6 சாஸ்திரங்களை வேதங்கள்லாம் நம்ம படிச்சு வச்சாங்க. வியாக்கரணம், நிருத்தம், சந்தர், சிக்ஷா, கல்பம், ஜோதிஷம். இந்த 6வது இது வந்து இது வேதத்திலே இருக்கு. உலக உள்ளாளைக்கும் வேதம் அழிஞ்சு போகாது. இப்ப கண்டுபிடிக்கிற விஷயங்கள் புதுமாக இருக்கலாம். ஆனா இது அழிவுக்குதான் காரணம். இதோடைய பழமையை பேஸ் பண்ணி சைட்ல ஏதாவது சைடிஷ் மாதிரி வச்சுக்காங்க. இதுவே ஒரு சாப்பாடு ஆகாது என்று கூறி எனக்கு வாய்ப்படுத்தலைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னென்ன கிரகங்கள் இருக்கின்றன, அந்தந்த கிரகத்தில் என்னென்ன கிரகத்தில் இருக்கின்றன, எந்தெந்த கிரகங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றன என்று காலங்கள் கடந்த காலத்திலேயே அளந்து சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முன்னோர். அப்படி சொல்லப்பட்டபடி அந்த கிரகங்களின் அளவை சொல்லவில்லை, தூரத்தை சொல்லவில்லை, கூட அவைகளின் நிறத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். செவ்வாய் சொல்லியிருக்கிறார் சிறப்பு, புதன் என்றால் பச்சை, குரு என்றால் மஞ்சள், சனி என்றால் நீளம். இப்படி 9 கிரகங்களின் நிறத்தையும் சொல்லி, தூரத்தையும் சொல்லி, காலத்தையும் சொல்லி, அளவையும் சொல்லி, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கடவுள் வரக்கூடிய நாள், இந்த நாள் இந்த மனித கிரகம் ஆரம்பமானது இப்போது உச்சரியை இப்போது முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி நமக்கான நம் முன்னோர்கள் அனுபவப்படுத்தி அதிகப்பதமான விஷயங்களை ஆய்ந்து அனுபவித்தவர்கள் சேமித்துக் கொடுத்த பிறகும் நாம் என்ன புதுமை கொடுக்க முடியும்? இது எதை புதுமை புதுமை எதை மாற்றி வைக்க முடியும்? இயற்கைக்கு ஏற்றவான முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒன்றினை புதுமை என்ற பெயரால் மாற்ற போய் அதன் விளைவுகள் விபரீதமாகிக் கொண்டிருக்கின்றன என்பதை அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதனோடு பழமை புதுமை என்பதற்கு நமது நாடகத்தில் மிக அற்புதமான சாட்சி இருக்கிறது. திருநாவுக்கரசரும் ஞானசம்பந்தரும் மதுரைக்கு புறப்படுகிற போது திருநாவுக்கரசர் நாளும் கோளும் நன்றாக இல்லை. இது பழமை. பழமையானவர் திருநாவுக்கரசர் முதிர்ந்தவர், மூத்தவர், முன்னோடியாக இருந்தவர். அவர் சொல்கிறார்